சிந்து கொஞ்சம் தள்ளி உட்காரு. எனக்கு உட்கார இடம் இல்ல. அதெல்லாம் நல்ல முடியாது. நான் தானே இங்க ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தேன். வேணா நீ போய் பின்னாடி உட்காரு. சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்சம் அமைதியா தான் இருங்க கண்ணுங்களா. அம்மா சிந்துவ தள்ளி உட்கார சொன்னா உட்கார மாட்டேங்கிறா. கொஞ்சம் தள்ளி தான் உட்காரு கண்ணு. நான் தானே இங்க ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தேன். அவன் எதுக்கு வந்து சும்மா நொய் நொய்ங்கறான்? நான் தள்ள மாட்டேன். வேணும்னா அவனை பின்னாடி போக சொல்லுங்க. கொஞ்சம் தள்ளு. குறஞ்சா போயிடுவ. நீ தத்தி தத்தி பேசுறதுக்குள்ள நான் கிளவி ஆயிடுவேன் போல. நீனும் சின்ன வயசுல அப்படிதானே பேசியிருப்ப. எதுக்கு என்ன இப்படி சொல்லுத? நான் சின்ன வயசுல அப்படியெல்லாம் பேச மாட்டேன். நீ ஏன் தெரியுமா அப்படி பேசுற? ஏன்? ஏன்னா உன்னை குப்பை தொட்டில இருந்து எடுத்தாங்களாமா. அம்மா என்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. நான் தான் போனா போதுன்னு சொல்லிட்டேன். நீ போய் சொல்ற. நான் நம்ப மாட்டேன். உண்மையாலுமேடா உன்னை குப்பை தொட்டில இருந்து எடுத்தாங்க. வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறாத்த, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். சிண்டு, என்ன இவ்வளோ பெருசா வளர்ந்துட்ட? உனக்கு பாட்டிய பார்க்கணும்னு ஆசையா இல்லையா? எனக்கு உங்க ரெண்டு பேத்தையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். அம்மா தான் கூட்டிட்டு வர மாட்டாங்க. என் பிள்ளைக்கு ஆசையா இருக்குமா? சொல்லி இருந்தா தாத்தா பஸ்ல வந்து கூட்டிட்டு போயிடுவல்ல. என்ன எல்லாம் அவளையே கொஞ்சறாங்க, என்னையே கொஞ்சணும். சரி, நம்ம ஏதாவது விட்டு போதுவோம். எனக்கும் ஆசையா இருக்கும். அப்படியே தங்கம், வா பாட்டி தூக்கிக்கிறேன். பாட்டி, அவனை எல்லாம் தூக்காதீங்க. அவன் அனகொண்டா மாதிரி ரொம்ப வெயிட்டா இருப்பான். தம்பி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கண்ணு. நான் உண்மையதான் சொல்றேன். சரி, தூக்குறதா இருந்தா உங்க இஷ்டம். தூக்குங்க. சரி, எல்லாம் உள்ள வாங்க. வெளியே நெம்ப வெயிலா இருக்கு. அம்மா, அவனை இறக்கி விட்டுருங்க. உங்களுக்கு கையை வலிக்கும். அவன் கொஞ்சம் வெயிட்டாவும் இருப்பான். நான் தான் அப்பயே சொன்னல, அனகொண்டாவை தூக்காதீங்கன்னு. பரவாயில்ல, இருக்கட்டும். இவன் வேணும்னு அனகொண்டான்னு சொல்லுதா. கண்ணு, அந்த பேக கூட நான் போய் ரூம்ல வச்சுட்டு வரேன். இல்லப்பா, பரவாயில்ல, நானே வச்சுக்கிறேன். கூடமா, உனக்கு வெயிட்டா இருக்குல்ல. பரவாயில்லப்பா, நான் வச்சிடுறேன். அப்பனா சரி. பாட்டி, என்ன கண்ணு? நான் இறங்கிக்குதேன். ஏன் இறங்கிக்கிறேன்னு சொல்லுற? நான் இறங்கிக்குதேன். சரி மலரு, வா கிச்சனுக்கு போலாம். சரிம்மா. அண்ணு, எல்லாத்துக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு வந்துரு. இவ்ளோ நேரம் வெயில்ல வந்தீங்கல்ல, டயர்டா இருக்கும். ஏமா நீங்க பாட்டீங்க? நானே போட்டிருப்பல்ல. இல்லம்மா, நீனே வெயில்ல களைச்சி வந்திருப்பல்ல, அதெல்லாம் இல்லம்மா. அப்புறம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். என்னதுமா? பக்கத்து வீட்டு சீதா இருக்கிறாள்ல, அவ உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. எப்படியா இருந்தாலும் 10 நாள் இருப்பதானே? 10 நாள் இருப்பமா. நடுவுல அவ வீட்டுக்கு போலாம். சரிம்மா. வேற வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சு மாப்பிள்ள? பார்த்துட்டு தான் இருக்கிற மாமா, எதுவும் கிடைச்ச பாடு இல்ல. நீங்க வேலை செய்யற கம்பெனியே நல்ல கம்பெனி தானே, அப்புறம் ஏன் வேற வேலைக்கு பாக்குறீங்க? நான் வேலை செய்யற கம்பெனி நல்ல கம்பெனி தான் மாமா. ஆனா வந்துட்டு வேற வேலைக்கு போனா இன்னும் சம்பளம் கூடவே தருவாங்க. அதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஓ அப்படியா? உங்களுக்கு வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது மாமா? ஏதோ போகுது மாப்பிள்ள. ஏன் மாமா? இப்ப நிறைய போட்டிக்கு வந்துட்டாங்களா, நம்ம கடையும் பழசாயிடுச்சு. அதனால அந்த அளவுலாம் போறது இல்ல. முன்னையெல்லாம் இந்த இடத்துல அந்த அளவு இரும்பு கடை இருக்காது. அதனால எல்லாருமே என்கிட்ட தான் வந்து வாங்குவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லல்ல. ஆமா மாமா, போட்டிக்குன்னு வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்க போய் ரூம்ல படுக்கிறதா இருந்தா படுங்க மாப்பிள்ள, டயர்டா இருக்கும்ல. சரி மாமா, அப்பனா நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். கார் ஓட்டினா கால் உடஞ்சிரும் போல. முட்டியெல்லாம் என்ன வலி வலிக்குது. என்ன கண்ணு? அப்பா எங்க? அப்பா ரூம்ல படுத்து இருக்காங்க. சரி தாத்தா. அப்பா, ஏன் அப்படி மூஞ்ச வச்சிருக்கிற? சண்டு என்ன ஏதாவது தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கறான். அம்மாட்ட நான் கிள்ளிட்டுன்னு போய் சொல்ல போறானாமா. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு சும்மா உன்கிட்ட அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். சரி, வந்ததான் வந்த. அப்பாக்கு கால் அழுத்தி விடு. கால் அழுத்தி விடணுமா? போங்கப்பா, எனக்கே கையெல்லாம் வலிக்குது. உங்க அம்மாவாட்ட ஏதாவது நொண்டிச்சாக்கு சொல்லிக்கிட்டே இருப்பியா? போங்கப்பா, எனக்கு டயர்டா இருக்கு. விளையாட மட்டும் உனக்கு டயர்டா இல்ல. விளையாடுறதுனா நாங்க சும்மா ஓடி பிடிச்சு விளையாடுவோம். உங்களுக்கு கால் அழுத்தி விடணும்னா பிரஸ் பண்ணி அழுத்தி விடணும். அது ரொம்ப வலிக்கும் கை. சரி, போய் விளையாடு. நான் அழுத்தி விடுறேன்.
இப்பதானே விளையாட போகணும்னு சொன்னேன். பரவாயில்ல, நான் அழுத்தி விடுறேன். சரி.